டவுட் இருக்கா? கரண்ட் வேற யாரோ கட் பண்றாங்க, கருப்பு ஆடுகள். ஆட்சிதான் பொறுப்பு. கரண்ட் கட் ஆகுறதுக்கு ஆட்சிதான் பொறுப்பா? சில கருப்பு ஆடுகள் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதை ஏத்துக்கிறாங்க. நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. பிளக் பாயிண்ட் திருடி ஆட்சி மேலதான் தப்பு. அப்படி இல்ல, அதிகாரிகள் தப்பு. ஆட்சி எதுவும் இருந்தாலும் என்ன பண்ண கரண்ட் லோ கரண்ட் தான் இப்போ வருதுன்னா சப்ளை வந்து கம்மி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதே கம்மி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்லயும் ஒரு வீட்டுல 2-3 ஏசி 4 ஏசி இருக்கிறது அவரான விஜய் ஆட்சி மேலயும் தப்பு இல்ல. நிறைய இப்ப பவர் யூஸ் பண்றாங்க. அப்படி ஆயிடுச்சு. சாமானியனா மே 10 மே 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கரண்ட் கட் ஆகல. அதுக்கப்புறம் எப்படிங்க அது திடீர்னு பார்த்தா எல்லாமே இவங்க பிரைவேட்ல இருந்து வாங்கிருந்தாங்க. அவங்க அதிகமா வாங்கினாங்க காசு கொடுத்து. அதிகமா நஷ்டத்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சி. ஆமா, போன ஆட்சி ஐடியா போன ஆட்சியில அதிக விலைக்கு வாங்கி இத இஷ்யூ மக்களுக்கு வந்து அது சேவையா செஞ்சாங்க. அதை இவங்க செய்யணும். அதை அதிகாரிங்க கூட ஒத்துழைக்கணும், செய்வாங்க. நான் இப்ப ஒரு விஷயத்துக்கு ஓப்பனா பேசுறேன். பொதுப்பணித்துறை வந்து பாராட்டுறாங்க. அவங்களுடைய பொதுப்பணித்துறை ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த ஆட்சியில கமிஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கல் குவாரிகளா இருக்கட்டும், அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அதிகாரிகள் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி படுறாங்களேங்க. எங்களுக்கு வந்து இப்ப கமிஷனை நிறுத்திட்டாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? கமிஷன் நிறுத்திட்டாங்களா? அதான் கான்ட்ராக்டர் நடத்தினா கமிஷன் என்ன மாதிரி தானே தெரியும். கமிஷன் இருக்கா இல்லையா? அப்ப இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கு. ஒரு மாதம் தாண்டி விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? சுருக்கமா சொல்லுங்க. விஜய் ஆட்சி எப்படி இருக்கு இந்த ஒரு மாதம் தாண்டி? இப்பதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில இதெல்லாம் தெரியாது. ஆட்சியாளர்கள் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எல்லா பேரும் தெரியும். இவங்களுக்கு தெரியாது. இன்னும் வந்து இது விஜய்க்கு நேரடியா தெரியுமான்னு தெரியாது. இன்னும் ஒண்ணு, எல்லா பத்திரிகை கட்டிங்கும் அவருக்கு போகணும். அதை வந்து படிக்கணும். அல்லது அவரை திட்டின விஷயங்களும் சரி, பாராட்டின விஷயம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அவருக்கு வந்து அவர் வந்து எல்லாரையும் நம்புறாரு. அவர் வந்து எல்லாரையுமே நம்புறாரு. தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர். தீய சக்தின்னு உடனே நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? அந்த ஆளுங்க எல்லாம் இவர் கூப்பிட்டுக்கிறாரு. அதிமுக வந்து கூப்பிடுறாங்களே, திமுக வந்து கூப்பிடுறாங்களே. விஜய் தன்னதான் தூய சக்தின்னு சொன்னார். இல்ல, நல்ல சக்தி இல்ல. இந்த உலகத்துல நல்லவங்களோட மட்டும் வாழ முடியுமா? ஏங்க நான் ஒன்னேன்னு கேக்குறேன். நீங்க இப்ப வாக்கிங் போறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல சார், இல்ல நான் கேக்குறேன். இல்ல இல்ல, நமக்கு நல்லவங்கன்னு தோணாதவங்கள தான் நமக்கு பிடிக்காது. அப்ப கெட்டவங்களே இல்லையா? நீங்க நல்லவங்களை மட்டும் நம்ம வச்சுக்க முடியுமா சார்? தவறுகள் உலகம் முழுவதும் நடக்கும். இது பெரிய உலகம். அது பாதிக்கும் போது நம்ம கேட்க போறோம் கேள்வி. எல்லாத்துக்கும் பயந்தா வாழ முடியுமா சார்? இப்ப நான் ரோட்ல நடக்கிறேன், ஐயோ கல்லு வந்துருச்சு, நின்றுதான் இருக்கணும். விஜய் வந்து தன்னுடைய கவர்ச்சியால் ஜெயித்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள். பாருங்க, இல்ல இல்ல, ஐயா என்ன சொல்றாரு? மாற்றம் வேற, கவர்ச்சி வேற. காமராஜர் உத்தமர்னு சொன்னவர், கர்ம வீரர், அவரையே தோக்கடிச்சாங்க. இந்த மக்கள் வந்து ஒரு தியாகம், ஒரு நேர்மை, அதுக்கெல்லாம் அவங்க கிடையாது சார். சினிமா கவர்ச்சி தான். எம்ஜிஆரே அதுலதான் சார் வந்தாரு. அப்படி ஆனா அவர் அரசியல்வாதியா விஜய் வந்து கவர்ச்சியால வந்து தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் செய்வாருன்னு சில பேர் நினைச்சாங்க. வேலைக்கு போறோம். விஜய் என்ன சொல்றாங்க? ரீல்ஸ் ஆட்சி இந்த மாதிரி அவரை பாட்டு அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க அது? ஏங்க இருக்குதோ இல்லையங்க, மனுஷனை விளையாட விடுங்க. அந்த கிரவுண்ட்ல விளையாட விடலையே. திமுகவும் அதிமுகவும் விளையாட விடலையே. அப்படி அதிமுக வந்து வெளியே போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். சார் வேற யாருங்க காரணம்? சார் பதவி ஆசை சார். பதவி ஆசை எல்லாத்துக்கும். இவங்க இருக்கிறவங்களுக்கு ஏடிஎம்கே இருந்து போறோம் பதவி ஆசை. 25 பேர் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கு பதவி ஆசை. அங்க இருக்கிற மிச்சம் இருக்கவங்க நல்லவங்கன்றீங்களா? நல்லவங்கன்னு சொல்ல, இவங்க போனவங்கள பத்தி தான் நம்ம பேச்சு. போனவன் எதுக்காக போற? அந்த ஆட்சியில நல்லா அனுபவிச்ச எம்ஜிஆர் பிரிவுல அதுக்குதான் ஒரு சூப்பரான காரணம் சொல்றாங்களேங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு எடப்பாடி சொன்னாங்க. நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர எவனு நண்பன் கிடையாது. அதிமுக கூட்டணி ஒத்துக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாதுக்கா. இது என்ன பெரிய என்ன பாகிஸ்தான் இந்தியாவா இது? ஏங்க அது எப்படிங்க என்னங்க நீங்க இந்தியா பாகிஸ்தான்? இல்ல நம்ம ஓபனாவே பேசுறோம். கொஞ்சம் நீங்க இவர் இல்ல ஒண்ணே ஒண்ணு, இவர் ஏடிஎம்கே, நான் டிஎம்கே, நண்பர் இல்லையா? இதுக்காக வேண்டி நான் அப்படியே துப்பாக்கி வச்சு மனசாட்சியோட சொல்லுங்க. மனசாட்சி கொஞ்சம் பொறுமை. அவருக்கு கொஞ்சம் பொறுமை. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்குமா, அதுக்கப்புறம் 5 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்குமா, திருப்பி 5 வருஷம் திமுக தான் நம்ம சொல்லுவோம். நீங்க உண்மையிலேயே மனசாட்சி படி பேசுறதா நீங்களே சொல்லுவீங்க, இதோட திமுக ஆட்சி அடுத்தோட அதிமுக ஆட்சின்னு. அப்படி
எதிர் துருவத்துல இருந்துட்டு உதயநிதி அவர்கள் தவழ்ந்துதான் ஜெயிச்சாரு எடப்பாடின்னு சொல்லிட்டு அரசியல் பேசுற சகஜன் சார். சார் இதெல்லாம் வெறும் பேச்சுதான் சார். கிடையாது. ஒருத்தர் ஏமாந்துட்டேன். உண்மை இதை பாருங்க, இவரு அரசியல் எப்படி தெரியுமா சார், அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறதான். இப்ப திடீர்னு ஜெயலலிதா அம்மா என்னமா சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் கேஸ் போட்டதுங்க, ஜெயலலிதா அவ்வளவு மனம் புண்பட்டு இறந்தே போனாங்க. தப்பு பண்ணாங்க அதெல்லாம் சார். எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு சார். சார் எல்லாத்துக்குமே இருக்கு சார். நீங்க நினைக்க திமுகவை எதிர்த்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது, அதிமுகவை எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சா என்னங்க லாஜிக்? ஒண்ணுமே கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்ல விஜயோடைய கைதான் ஊங்குமா? கண்டிப்பா. ஏன்னா ஆளுங்கட்சி தான். அதே ரீல்ஸ் தான், அதே கவர்ச்சி தான். ஒரு ரீல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு ரீல் பண்றாரு, நல்லா ரீல் பண்றாள். அதான் கேக்குறேன். ஒரு ரீல் அந்த 15 வினாடிகளுக்கு பாருங்க எவ்வளவு மேக்கப் போட்டு சட்டை அயன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சாதாரணமா சொல்றாரு. உங்க வீட்லயும் உங்க பேரங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் ஆயிட்டாங்க சொல்லிதானே ஓட்டே போட்டோம். ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஒத்துக்கிறீங்க. சோ இந்த காலம் அப்படி திராவிட கட்சியில யாரும் வெறுக்கல. ஆனா இந்த காலத்துக்கு திராவிட மாடல் வேண்டாம், கொஞ்சம் புதுமையா கட்டமைப்பு சார். சார் 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் கட்டமைப்பு சார். அப்புறம் ஏன் சார் திமுக ஆட்சி தோத்துது? ஏன் சார் அதிமுக பின்னாடி போய் இது வந்து மாற்றம்டான்னு, அதாவது இவங்க எதனா பண்ணுவாங்க சார். விளையாடுறாங்க சார், இளைஞர்கள் ஆஹான்னு சொன்னாங்க. ஐயா ஐயா பழைய திட்டத்தை எல்லாத்தையும் புதுசா பேர் போட்டு பிங்கு பிங்கு இல்லையா, சிங்கப்பண்ணு மேல பிங்கு பிங்கு திராவிடத்தை மதிக்கணும்னு அர்த்தம். இதை மட்டும் ஏத்துக்கிறீங்களா? சார் வேற வழியில விலைக்கு போலையே, ஆட்சி ஒண்ணு விலைக்கு போல நீங்க பண்றீங்க. ஆனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கெட்டது, நீங்க பண்ணாதுல கரெக்ட். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாம்? ஒரே மக்கள் கொண்டு வந்துட்டாங்க சார். முழு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் 3 மாசத்திலே ஆட்சிக்கு வந்துரும் சொல்ல வந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னாரு 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும். இது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு வசனமே வந்துருமோன்னு நான் பயப்படுறேன்னு சொன்னாரு. வீடியோ இருக்கு. அவரு ஏங்க பயப்படுறாரு? மக்கள் பாத்துருக்கீங்க, மக்கள் வரி பணம் இல்லையா? அப்படி வரி பணம் வருத்தப்பட்டவர் தான் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி இருக்குன்னு நினைச்சாரா? அது அவங்களுடைய விருப்பங்க. அப்படி போனா எப்படிங்க? கட்டமைப்பு சார், அதெல்லாம் உண்மை. பேபி சொன்னது உண்மை இல்ல. திரும்ப பேபி கம்யூனிஸ்ட் பேபின்னு சொன்னாரு. திமுகவும் ஸ்டாலின் சொல்லல. பேபி அருளகையா, பேபி அருளகையா, கம்யூனிஸ்ட் பேபி அருளகையா. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி செய்ய முயற்சி பண்ணது, நாங்க வெளியில வந்துட்டோம். அடிமட்டம் சொல்லல, எனக்கு ஒரு முக்கியமான நபர் பேசினாரு, பேர் சொல்லல. சண்முகம் சொன்னது, சண்முகம் வெளியே சொன்னாரு திமுக அதிமுக கூட்டணி முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னாரு. அதுவும் தப்பா? முயற்சி பண்ணாங்களா? பண்ணாங்க அப்படி சொல்லல. திருமாவளவன் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க வேலைகள்ல இங்க வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்கு விஜய் ஆட்சி பண்ணக்கூடாது. அப்படி இல்ல, பெரும்பான்மை வரல. ஆட்சி வந்து பெரும்பான்மை வரல சார். சார் இன்னைக்கு நம்ம ஐயாட்ட இருந்தே ஒரு இருங்க, நம்ம பேசி முடிச்சுப்போம், உண்மையை பேசுவோம் சரியா? திருமாவளவன் சொல்லிட்டாரு ஓப்பனா, சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாரு இதே விஷயத்த. அப்புறம் கம்யூனிஸ்ட் சண்முகமும் சொல்லிட்டாரு ஆமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு ஏன் நீங்க முட்டு கொடுக்குறீங்க? எப்படி அப்படி நடக்கலன்னா சார், மேல் மட்டத்துல இவ்வளவு பேர் பொய்யா? மேல் மட்டத்துல யாருமே பேசல சார். மேல் மட்டத்துல தான் பேசுறாங்க, முக்கியமான தலைவர் பேசுறாங்க. இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் அரசியல், தாவேக்கா எல்லாமே வந்து அரசியலுக்காக வேண்டிதான் பேசுவாங்க. பெரிய உத்தம புத்திரர்கள் கிடையாது இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம். இதுதான் மெயின். கம்யூனிஸ்ட் இந்த நாட்டுல பெரிய உத்தம புத்திரங்களா? அவங்க செய்யாத அக்கிரமா எல்லா பேரும் அரசியல்வாதி, எல்லா பேரும் திருடன் தான். போதுமா? நீங்க இவன் சொன்னா அவன் சொன்னாலாம் வேணே நம்பி நாங்க வாழ்றது. மக்கள் நம்ம நம்பி வாழணும். நம்மளோட தன்னம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை. உழைச்சாதான் சார் சாப்பிட முடியும். கட்சிகளை நம்ப வேணான்றீங்க? யாரையும் நம்ப வேணாம். நீ உழைக்கிறியா, நேர்மையா இருக்கிறியா, நீ நல்லா இருக்கலாம். சின்ன வயசுல நம்ம உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி நான் உண்மையா 38 வருஷம் சர்வீஸ்ல இருந்தவன். திரை கவர்ச்சியாலதான் ஓட்டு போட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்பி தானே போட்டாங்க. நம்புறாங்க. அவரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு குழந்தைங்களை ஏமாத்திட்டாங்க. ஆமா மாமா நான் தான் சொல்றேன் சார், அரசியல்வாதி எப்படியும் பேசுவாங்க சார். எல்லா அரசியல் இவர் தோத்து போனா அவர் சொல்லுவார். விஜய் அவருடைய ஆட்சிக்கு
10 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் இல்ல உங்களுடைய இதை சொல்லுங்க. கொடுக்குறது இந்த ஒரு மாத ஆட்சி, இந்த ஒரு மாத ஆட்சி மார்க் கொடுக்குற மாதிரி இல்ல. எங்களுக்கு டைம் வேணும். உங்களுக்கும் டைம் வேணும். ஆமா ஆமா விஜய் அவர்களுக்கும் டைம் வேணும், உங்களுக்கும் டைம் வேணும். ஆமா. தாவேக்காரங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நேர்மையா இருக்கணும். பார்க்க கூடாது. ஆனா அங்க விஜய் தூய சக்தி நம்புறீங்களா? விஜய் மட்டும் கூட தூய சக்தி இல்ல சார். தாவேக்காவுடைய விஜயை விமர்சிக்கிறதுக்கு எல்லா பேரும் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா சார்? அசிங்கமா பேசுறாங்க. எதனா ஒண்ணு வந்து நீங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வல்கரா பேசுறாங்க. இந்த கலாச்சாரம். விஜய் என்ன எதிர்பார்க்கறீங்க? விஜய்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன முதல்ல அவர் தூய்மைப்படுத்திக்கணும். நம்பர் 1 அவர் கட்ட வேண்டிய அந்த 1.5 கோடி பையனை கட்டணும். காருக்கு கட்டாம இருந்துச்சுன்னா அதே சரி பண்ணணும். வைஃபை கூட வச்சுக்கணும். சரிங்க. 3வது பார்ட்டியை கழட்டி விடணும். சரிங்க. அவரு சார் இது அதோட பர்சனல் லைஃப் இல்ல சார். நீங்க தான் சொன்னீங்க. இல்ல அது பர்சனல் லைஃப் இல்ல சார். பர்சனல் லைஃப் சார். அங்க அத பார்த்தா சார் நாங்க உங்க வீட்டுக்குள்ள எப்படி சார் நான் போக முடியும் சார்? அத தலைவர்ன்ற முறையில அவர் பொறுப்பு இருக்கு சார். ஏன் விஜய்ட்ட மட்டும் எல்லாமே எதிர்பார்க்கறீங்க? இல்ல விஜய், த்ரிஷா, சங்கீதா அது அவருடைய வாழ்க்கை தான் சார். அவர் புது வழிக்கு வந்துட்டார் சார். அவரை நம்பி நாங்க கோடிக்கணக்கான ஆளு ஃபாலோ பண்ண சார். அவரு ஒண்ணுன்னா சார் அவர் குடும்பத்தோட சேரணும், அவர் மனைவியோட அவர் இருக்கணும். சரி, நியாயமான வாழ்க்கை நடத்து. உங்க எண்ணத்தை நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயா, இபி ப்ராப்ளம் முதல். சரிங்க. 2 மாசம் ஒரு ரீடிங் எடுக்கிறாங்க. அது மாசம் ரீடிங் எடுக்கணும். சரிங்க. அது ஆளை போட்டு அவர் 200 யூனிட் சொன்னது சொல்லிட்டாரு. மாசம் யூனிட் செய்யணும். சோ உங்களை பத்தி இபி பிரச்சனை சரியாகணும். சார் நீங்க விஜய்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? விஜய்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா மெயினா வந்து அவரு நல்ல மனுஷன். இன்னைக்கு அவருடைய படங்கள்லாம் நான் போக்கிரியே ஒரு 100 தடவை பார்த்திருப்பேன். பாருங்க எப்படி வருது பாருங்க. அப்படியே அவர் அதாவது 2500 ரூபாய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா மகளிர். வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு தான் சார் நீங்க கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு தான் சார் நாளைக்கு வந்து அந்த மட்டும் பண்ணா. நீங்க சார் விஜய் என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? குடும்பத்துல பிள்ளைங்க படிச்சிருந்தா படிப்புக்கு ஏத்த கவர்மெண்ட் உத்தியோகம் எதிர்பார்க்கறேன். கவர்மெண்ட் வேலை இல்ல என் குடும்பத்துல. இது எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாபா? படிச்ச பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்ப அவ்வளவு கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்த முடியுமா? அதுதான் எக்ஸாம் வைக்கிறாங்க, இது பண்றாங்க. யாருக்குமே விஜய் மேல கோபம் கிடையாது. ஆனா விஜய் தவறு செஞ்சிருவாரோ, விஜய் திராவிடம் எல்லாம் வேணான்னு சொல்றாரு, ஆனா விஜயால முடியுமா அப்படின்னு இவங்க எல்லாருமே பயப்படுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல மனசோட தான் விஜய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ விஜய் அவர்களும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள மாற்றத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பா நிறைய தாவேகா தொண்டர்கள் சொல்ற மாதிரி 30 வருஷம்னாலும் விஜய கண்டிப்பா அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம். விஜய் தமிழ்.